தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறும் இறை இரக்கத்தின் ஞாயிறுமான இன்று உள்ளத்தில் எழும் ஐயங்கள் நீங்கி இறைமகன் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இயேசுவின் வார்த்தைகளை அருகில் இருந்து கேட்டுணர்ந்த சீடர்கள் யூதர்கள் பயந்து நடுங்கி முடங்கி கிடந்த போது மகதலா மரியா இயேசுவின் உயிர்ப்பின் செய்தியை அறிவித்ததும் நம்பிக்கையில்லா கோழையாக இருந்த தம் சீடர்களை காண அவர்களை தேற்ற இயேசு அவர்கள் முன் தோன்றி தம் சமாதானத்தை அளிக்கின்றார். இரக்கத்தின் தேவனாகிய இயேசு அவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை ஒளியை ஏற்றி தாம் இரக்கத்தின் தேவன் என்பதை உணர செய்தார். தோமாவின் ஐயம் களையப்பட்ட போது உயிர்ப்புக்கு அடித்தளம் கிடைத்தது. இறுதி மூச்சு வரை அவருக்காய் சாட்சி பகிர்ந்திடும் உறுதியான உள்ளத்தை உந்துதலால் நம் இந்திய நாட்டின் இறை சாட்சியாக இறக்க முடிந்தது. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொண்டவர்களாய், அச்சம் நீங்கி ஆனந்தம் அடைந்தவர்களாய், கண்டவர்களை விட காணாமல் நம்புகிறவர்களாய், பகிர்ந்துண்டு வாழும் நல் எண்ணங்கள் கொண்டவர்களாய், இறை இரக்கத்தின் பெற்றவர்களாய் வாழ்ந்திட சமாதானத்தின் தேவானம் உயிர்த்த ஆண்டவரிடம் இத்திருப்பலி வழியாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக
அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்து அனைவரோடும் அன்பு பாராட்டி சமத்துவம், சகோதரத்துவம், பொது உடைமை போன்ற தத்துவங்களை அறிவுறுத்தும் திருத்துதர் பணி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகத்திற்கு செவிமடுத்து நம் வாழ்வில் கடைபிடிப்போம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 32 தொடங்கி 35 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்கள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்படங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலனியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆண்டவர் வணக்கம் அருள்வாக்கு.
கடவுளின் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. கடவுளையும் பிறரையும் நாம் அன்பு செய்யும் போது நாமும் கடவுளாலும் பிறராலும் அன்பு செய்யப்படுகிறோம் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-6 வரை. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீது அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தோமா, நீ என்னை கண்டதால் நம்பினாய். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவாக்குகள் 19 முதல் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதைச் சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் எனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஐந்து காய வரம் பெற்ற புனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். 5 காய வரம் பெற்ற புனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் பேர். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? 5 காய வரம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? பதில் சொல்லுங்க. 5 காய வரம் பெற்றவர்கள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும் சொல்லுங்க. இயேசுடைய 5 திருக்காயங்களையும் சென்டென்ஸ் முடிங்க. தன்னுடைய உடலில் பெற்றவர்கள், அப்படிதானே? யாராவது ஒரு புனிதர் பேர் சொல்லுங்க, ஒருத்தர். யார் சொன்னது? ஃபாதர் பியோ, ஃபாதரி பியோ. இப்போ செயின்ட் பியோ. ஆமாம், வெரி குட். சென்ட் பியோ ஒரு அரும் தந்தை சாமியார் 5 காய வரம் பெற்றார். வேற யாராவது தெரியுமா? 5 காய வரம் பெற்ற யாராவது உயிரோடு இருக்கவங்க யாராவது தெரியுமா? தெரியாது, அப்படிதானே? தெரியாது. தஞ்சாவூர்ல நடக்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. சிஸ்டர் யாரு? யாரு? கார்மல் சிஸ்டர் ரோசி. கார்மல் சிஸ்டர் யாரு? ரோசி அப்படிங்கிறவங்க 5 காய வரம் பெற்றவங்க.
அவர்களை நான் அடிக்கடி சந்திப்பது உண்டு. நான் பார்த்தேன், ஒரு தடவை பார்க்கும்போது அந்த 5 காயத்தில் தழும்புகள் அப்படியே சிலுவை மாதிரி இருக்கும். நான் முதல்ல பார்த்தபோது ரத்தம் வரல. எப்போ ரத்தம் வரும் அப்படின்னா தவக்காலங்களில் வரும், திருவருகை காலங்களில் அந்த 5 காயங்களில் இருந்து ரத்தம் வரும். முதல்ல நான் பார்க்கும்போது அவங்களுக்கு ரத்தம் வரல. ஆனால் அந்த சிலுவை அந்த இருந்துச்சே, ஒரு நம்ம அம்மைக்கு இந்த ஊசி போட்டாங்கன்னா நம்ம உடம்புல தழும்பு இருக்குல்ல, கையிலலாம் இருக்கும், அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அந்த சிலுவை என்னமோ ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச மாதிரி ஒரே மாதிரி இருந்தது. கால்லையும் 2 கையிலையும் இந்த இடத்துல ஒரே மாதிரி அந்த தழும்பு இருந்தது. அப்புறம் ஒரு முறை எப்படின்னாக்க எங்களுக்கு குருக்களுக்கு தியானம் நடந்தது. அன்றைக்கு 5வது நாள், கடைசி நாள், வீட்டுக்கு வர வேண்டிய நாள். தியானத்தை முடிச்சுட்டு நேராக அவங்கள பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கார்மல் கான்வென்ட்டுக்கு போனேன். அப்போ அதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஃபாதர், எந்த சபைன்னு தெரியல, வந்தார். என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி சிஸ்டர் ரோசியை பார்க்கணும்னு போனேன், பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். இல்லை, அவங்க யாரையுமே பார்க்கலையா அப்படின்னாங்க. அப்போ நான் போய் அங்கே இருக்கிற மதர்கிட்ட சொன்னேன். அவங்க போய் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் என்னை நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால வர சொல்லி, காலையில் நான் பூசை பார்க்கல, அதனால் எனக்காக நீங்கள் பூசை வைக்க முடியுமா தனியாக அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, இது எனக்கு ஒரு பெரிய கொடையாக நான் கருதுகிறேன் என்று சொல்லி வச்சேன். அன்றைக்கு நான் ஒரு சின்ன சாக்ரிஸ்டி ரூம், அவங்களுக்காக நான் திருப்பலியில் படுத்தே தான் கிடந்தாங்க. அப்போ ரத்தம் வந்திருந்தது, அப்படியே ரத்தம் வந்திருந்தது. கைகளையும் பார்த்தேன், கால்களையும் பார்த்தேன். ரத்தம் அப்படியே பொங்கி வருகின்ற அந்த சூழலிலே இருந்தது பார்த்தேன். இந்த அருட்சகோதரி ரோசி கார்மல் சபையைச் சேர்ந்தவர். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், தஞ்சாவூர் பக்கம் இது ரொம்ப பிரபலமாகி, உலகமெல்லாம் பிரபலமாகி நிறைய பேர் அவரிடம் வர ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்குன்னா, அவங்கள பார்க்குறதுக்கு சில சமயத்தில் அனுமதி கிடையாது. கொஞ்சம் சில சமயங்களில் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்கள் சில நல்ல காரணங்களுக்காக யாரையும் சந்திக்கக்கூடாது என்று வைத்திருந்தார்கள். பிறகு அனுமதி கிடைத்தது. அதனால் காலையில் 6:30 மணிக்கு அங்கே மாஸ் இருக்கும். அந்த மாஸுக்கு போயிட்டு மாஸ் முடிஞ்ச உடனே அவங்கள அப்படியே பார்த்துட்டு ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு பார்ப்பாங்க. அந்த எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிள்ளைங்க மாஸ்க்கு போயிட்டு வரிசையாக அவங்கள்ட்ட பிளெஸிங் வாங்குறத நான் என்னுடைய கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். இப்போ என்ன அப்படின்னா, ரொம்ப கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்ததுனால இதை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அருட் சகோதரியை அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆக்கி குஜராத் மாநிலத்தில் ஏதோ ஒரு கான்வென்ட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களை இப்போக்கி போய் பார்க்குறதுனா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அவர்களும் 5 காய வரம் பெற்றவர்கள். இப்போவே அவங்களை எல்லாருமே புனிதர் என்று தான் சொல்லுகிறார்கள். அது புனிதரா என்பது அவருடைய வாழ்நாளுக்கு பிறகுதான் தெரியும் என்பது நமக்கு தெரியும். இறந்த பிறகுதான் புனிதர் பட்டம் கொடுப்பார்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இருந்தாலும் அவரை ஒரு புனிதராகத்தான் இந்த மக்கள் பார்த்து அவரிடம் நிறைய ஆசிரியை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே ஒரு அனுபவம் என்று நற்செய்தியிலே யாருக்கு ஏற்படுகிறது? யாருக்கு ஏற்படுகிறது? தோமையார்னு சொன்னா தெரியுமா? தோமையார்னா தெரியுமா? தோமையார் அவருடைய கல்லறை எங்க இருக்குது? நம்ம எதுவுமே தெரியாம உட்காந்துருக்கோம். அதுதான் வருத்தமா இருக்கு. அதுதான் வருத்தம். அவர் இந்திய நாட்டினுடைய திருத்தூதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். எங்கதான் நம்ம கவனிப்போம்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இந்திய நாட்டிற்கு முதலில் நற்செய்தி அறிவிக்க வந்தவர் யாரு? தோமையார். அவர் விதைத்த நற்செய்தி தான் இந்திய மண்ணில் முதல்ல விழுந்தது. அதுக்கப்புறம் தான் பிரான்சிஸ் சேவியர், இந்த மாதிரி நிறைய பேர், சவேரியார்கள் நான் சொல்றது, நிறைய பேர் வந்து ஆண்டவருடைய நற்செய்தியை விதைக்கிறாங்க. ஆக முதல்ல வந்தது யாரு? தோமையார். மறந்துடாதீங்க, தயவு செய்து மனசுல எழுதி வச்சுக்கோங்க. இயேசுவோடு இருந்த திருத்தூதர்களில் ஒருவர் தான் யாரு? தோமையார். இப்ப தோமா என்ற அவருடைய ஒரிஜினல் நேம் தோமா, நம்ம தமிழ் படுத்தி வைத்திருந்தோம் தோமையார் என்று. அதனால அவருடைய ஒரிஜினல் நேமே நம்ம கூப்பிடுங்கிறதுக்காக தான் புதிய மொழிபெயர்ப்பில் தோமா என்று அவருடைய பெயர் ஒரிஜினல் நேமுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தோமா தான் இந்தியாவிற்கு வந்த முதல் நற்செய்தியாளர். ஆண்டவருடைய நற்செய்தியை நமக்கு விதைத்து இன்று நாம் எல்லாம் இந்த ஆலயத்திலே கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்திருக்கிறோம் அப்படின்னா அதற்கு வித்திட்டவர், விதை போட்டவர் புனித தோமா என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தோமா தான் இன்று அந்த அனுபவத்தை பெறுகிறார். யார் அந்த அனுபவத்தை பெறுகிறது? யாரு? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களாம் வாயை திறந்து சொல்லுங்க. யார் அந்த அனுபவத்தை பெறுகிறது? புனித
தோமா. அந்த தோமா யாரு? இயேசுனுடைய 12 திருத்தூதர்களிலே அவரும் ஒருவர். முதல்ல இயேசுடைய சீடர்கள் எல்லாம் பயந்துட்டு கதவை சாத்திட்டு ஒரு அறையின் உள்ளே இருக்கிறார்கள். ஏன் பயந்துட்டு சாத்திட்டு இருக்காங்க? யூதர்களுக்கு. ஏன்னா யூதர்கள் ஏற்கனவே அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. இயேசு உயிர்த்து விட்டார், ஆனால் அவர் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நீங்க போய் அரசனை நம்ப வைத்திருக்கிறார்கள், இவர்கள் வந்தால் உண்மையை சொல்லிவிடுவார்கள் என்றெல்லாம் பயந்து அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த அறைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அங்கே தோன்றுகிறார். அப்பொழுது அங்கே யார் இல்லை? யார் இல்லை? தோமா இல்லை. மீண்டும் எத்தனை நாளுக்கு பிறகு தோன்றுகிறார்? 8 நாளுக்கு பிறகு தோன்றுகிறார். அப்ப அங்க யார் இருந்தார்? ஆமா, தோமா இருந்தார். அப்ப ஆண்டவர் நேரா தோமாவை பார்த்து, இதோ என் கைகள், உன்னுடைய விரலை இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். என்ன சொல்றாரு? ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். இன்னொன்னு சொல்றாரு, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். இங்க உட்கார்ந்து இருக்க நம்ம எல்லாரும் கண்டு நம்பினவங்களா காணாமல் நம்பினவங்களா? வெரி. நம்ம இங்க உட்கார்ந்திருக்க எல்லாமே இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நம்பியவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் அந்த தழும்புகளை நாம் பார்க்கவில்லை, ஆனால் நாம் நம்புகிறோம். நாம் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இன்றைய வாசகங்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த தோமா விதைத்த விதை. பழைய பைபிளில், தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வருகின்ற பொழுது ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அது என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க? என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க? சொல்லுங்க எல்லாரும், அவர் சொல்றதை கேட்டாவது சொல்லுங்க. என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க? சந்தேக தோமையார். என்ன தலைப்பு? ஏன் சந்தேக தோமையார் பேர் வந்தது? சீடர்கள் சொன்னபோது அவர் நம்பவில்லை. சீடர்கள் சொன்னபோது அவர் நம்பவில்லை, சந்தேகப்படுறார். ஆனால் இப்ப இருக்கிற திருவிவிலியத்திலே சந்தேக தோமையார் என்கிற பகுதி எடுக்கப்பட்டு விட்டது. யாராவது காரணம் சொல்ல முடியுமா? அமைதியா இருக்கீங்க, நான் சொல்றேன். அவர் சந்தேக தோமையார் அல்ல. இறைவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த திட்டம் அது. அதற்கு கருவியாக யாரை பயன்படுத்துகிறார்? தோமாவை பயன்படுத்துகிறார். கண்டதால் நம்பக்கூடாது, காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று இந்த மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும். அந்த நிகழ்வை ஒரு உதாரணமாக வைத்து இந்த மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அந்த திட்டத்திற்கு ஒருவர் தேவைப்படுகிறார், ஒரு கருவி தேவைப்படுகிறது. அதுதான் யாரு? புனித தோமா. அதனால அது இறை திட்டம். இப்படித்தான் நாம் இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவரை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். எனவே இது இறைவனுடைய திட்டம் என்பதால் அவரை சந்தேக தோமையார் என்று அழைக்கக்கூடாது என்பதற்காக அந்த வார்த்தையவே எடுத்துட்டாங்க. எனவே நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். நாம் எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நாம் காணவில்லை, நம்புகிறோம். ஆனால் இது உண்மை என்று நிரூபிப்பதற்காகத்தான் இந்த உலகிலே பல பேருக்கு அந்த 5 காய வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பிறக்கும் போது உடம்புல எந்த குறையும் கிடையாது. திடீரென்று ஒரு 30 வயது, 35 வயது, 40 வயது ஏற்படுகிறது. திடீரென்று ஒரு நாள் இந்த விழாவிலும் 2 கைகளிலும் கால்களிலும் திடீரென்று ரத்தம் பீரிட்டு வருகிறது, அங்கே சிலுவை ஏற்படுகிறது என்றால் அது என்ன? அது ஆண்டவருடைய புதுமையை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற அருளை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? எனவே இவை எல்லாமே நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுகள். எனவேதான் அந்த 5 காய வரம் பெற்ற புனிதர்கள், இன்னும் 5 காய வரம் பெற்று உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், இவர்கள் எல்லோருமே நமக்கு ஒரு முன் உதாரணங்கள். நம் ஆண்டவர் தான் மெசியா. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். யார் சொல்றது? யார் சொல்றா? தோமையார் சொல்றார்.
நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு வார்த்தையை இந்த தோமாவின் வாயிலிருந்து வர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தோமாவை ஒரு கருவியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் சந்தேக தோமையார் அல்ல. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், ஆக இயேசுவே நம் ஆண்டவர், இயேசுவே நம் கடவுள் என்று இயேசுவுக்கு முன்பாகவே அறிக்கையிடுகிறார். இது இயேசுவை யார் யாரெல்லாம் இன்னும் நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சம்பட்டி அடி. குறிப்பாக யூதர்களுக்கு யூதர்கள் இன்னும் இயேசுவை ஆண்டவராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவேதான் பெரிய வெள்ளிக்கிழமையிலே 10 மன்றாட்டு அந்த வழிபாட்டிலே பாடப்பட்டது. நான் தான் பாடினேன். அந்த மன்றாட்டிலே ஒரு மன்றாட்டு யூதர்களுக்கான மன்றாட்டு. இன்னும் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளாத அந்த யூதர்களுக்காக மன்றாடுவோம் என்று அவர்களுக்காகவே ஒரு மன்றாட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் இன்னும் இயேசுவை ஆண்டவர் என்றும் மெசியா என்றும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் தான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இறை இரக்க பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவனுடைய இதயத்திலிருந்து வருகின்ற அந்த கதிர்கள் 2, ஒன்று பேர்ல் ஒயிட் என்று சொல்லுவார், இன்னொன்று சிகப்பு. அந்த பேர்ல் ஒயிட் கொஞ்சம் லைட்டா ஊதா கலந்த மாதிரி இருக்கும். அது இது 2 கதிர்களுமே எதை குறிக்கிறது என்றால், நாம் நம்முடைய ஆன்மாவை பாவம் செய்திருக்கிறோம். நம்முடைய ஆன்மா பாவம் செய்து அது தீட்டுப்பட்டிருக்கிறது. அது கழுவப்பட வேண்டும். கழுவி மீண்டும் ஆண்டவரோடு நாம் இணைய வேண்டும். எனவே அந்த பேர்ல் ஒயிட், அந்த கதிர் நம்முடைய ஆன்மாவில் நீதியையும் நேர்மையையும் எடுத்துரைக்கின்ற கதிராகவும், அந்த சிகப்பு கதிரானது இயேசு தனது காயத்தால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி, தன்னுடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி மீண்டும் அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவர் நாம் 2 கரம் விரித்து காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இறை இரக்கத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே இன்றைய இந்த ஞாயிறு, பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிறு, ஒவ்வொரு ஆண்டும் இறை இரக்க ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, மீண்டும் எத்தனை முறை பாவம் செய்தாலும் நாம் அவரிடம் அந்த மன்னிப்புக்காக ஏங்கி அழுகின்ற பொழுது மன்னித்து நம்மை ஏற்று எல்லோரையும் அரவணைக்கு காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த ஞாயிறு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ற சிந்தனையிலே இவ்வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென். எழுந்திருந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். கடவுளே
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக இப்பொழுது ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்வோம். ஒன்று கூடி வாழ எம்மை அழைக்கும் அன்பு இறைவா, திருத்தூதர்கள் வழியாக செயலாற்றுபவர் இயேசு. திருத்தூதர்கள் வெறும் கருவிகள் தான். இந்த திருத்தூதர்கள் மரபில் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் நினைவில் கொண்டு இதனை உணர்ந்து திரு அவையை சிறப்புடன் வழிநடத்த வேண்டி வரங்களை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று ஆசி வழங்கிய எங்கள் இறைவா, இயேசுவின் நம்பிக்கையை கொண்டு கூடி வரும் நாங்கள் எங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்வதோடு நம்பிக்கை குன்றியவர்களுக்கு துணிவையும் தந்து நாங்கள் அனைவரும் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையில் ஒரு மனதோடு வாழ வழி செய்ய வேண்டி வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மையின் இறைவா, எம் நாட்டை சீர்மிகு வழியில் நடத்தி செல்லவும் நாட்டின் வளங்களை பாதுகாத்து மக்கள் அனைவருக்கும் உணவு, உடை, உறையுள் கிடைக்க செய்யவும் மனிதநேயம் உள்ள நல்ல ஆட்சியாளர்களை தந்தள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளமை வாழ்வதற்காக என்று மொழிந்த என் இறைவா, இளையோர் திருச்சபைக்காக, திருச்சபை இளைஞர்களுக்காக என்ற வார்த்தைக்கு இணங்க இளமையில் இறைமையை தேட தேவையான ஞானத்தை நிறைவாக பொழிந்து அவர்கள் ஆன்மீக வாழ்விலும் சமூகத்தில் அனைத்து நிலையிலும் மாண்பிலும் மகத்துவத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்த்து பெறுவீராக. வல்லன்மையில் தப்பத்தை பெற்றுக்கொண்டோ நிலத்தின் விளையும் மனித உழைப்பின் பயமான தப்பத்தை முகம் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வடைக்கும் அப்பமாக மாறும். இறைவனின் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துடன் வாழ்த்தப்படும் வீராங்குடன் நாம் ரசத்தை பெற்றுக்கொண்டோம். காட்சி செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மகமாக மாறும். நிறைவதற்கு வாழ்த்தப்படுவதாக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றோம். ஆண்டவரை இறைவா, நாங்கள் திரும்ப ஆண்டவரை குற்றம் நீங்களை கழிவுகளும் பாவத்தை ஏற்படுத்துகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புது பிறப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை
பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட முழம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Amen.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 உன் கையை இடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.